பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். நீங்க விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். என்னங்க சொல்றீங்க ஆசீர்வாதம்? ஒரே போராட்டமா இருக்குது, யுத்தம் தான் நடக்குதுங்க, ஒரே போராட்டம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்களா? அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார்ல, போராட்டம் உண்டு. மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், அப்புறம் பிசாசனுடைய கிரியைகள், இந்த போராட்டம் நமக்கு உண்டு. ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? வெற்றி, ஜெயம் என்கிற ஆசீர்வாதம். அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராம 14:14 ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்னங்க, யுத்தத்துக்கு ஆள் வந்து நிக்கிறாங்க, சும்மா இப்படி இருக்க முடியும்? நம்மள ஏதாவது ஃபைட் கொடுக்கணும்ல. நீங்க சும்மா இருங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். அதான் வாக்குத்தத்தம். அவர் யுத்தம் பண்ணினா வெற்றி உங்களுக்கு நிச்சயம், ஜெயம் பெறுவீங்க. அதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஊழியத்துல பிரச்சனையா? பொல்லாத மனிதர்கள் போராடுறாங்களா? அதிகாரிகள் வந்து போராடுறாங்களா? பிசினஸ்ல பிரச்சனை, நெருக்கம், மனிதர்கள் நெருக்கம் கொடுக்கறாங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகள் நெருக்கம் உபத்திரப்படுத்துறாங்களா? வசிக்கிற இடத்துல பொறாமை கொண்ட மக்கள் ஏதாவது வீண் பள்ளி சொல்லி யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? ஒரே போராட்டமா இருக்கு. இந்த மனுஷங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா மனிதர்கள் இல்ல, பின்னால் இருப்பது பிசாசு. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு சும்மா இருக்க மாட்டான். மனிதரை தூண்டி விடுவான், அதிகாரிகளை தூண்டி விடுவான், மேல் இருக்கிறவங்களை தூண்டி விட்டு நம்ம நெருக்க வைப்பான், யுத்தம் பண்ணி பார்ப்பான். நீங்க ஒண்ணும் பயப்படாதுங்க. அவனோடு யுத்தம் பண்ணா சரியானவர் இயேசுதான். அவனை ஏற்கனவே ஜெயித்துட்டார். சிலுவையில ரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த போது பிசாசை ஜெயித்துட்டார், காலின்களை நசுக்கிட்டார். அவனுடைய வாளு தான் ஆடுது. சும்மா பயமுறுத்தி பார்ப்பானே தவிர உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க அவரை சார்ந்து கொண்டு எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அவர் பார்த்து கொள்வார்னு சும்மா இருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், யுத்தத்திலே பராக்கிரமசாலியா இருக்கிற கர்த்தர். அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கு தெரியுமா? கோடி கோடி கோடியான தூதர்கள். ஒரே தூதனை அனுப்புனா போதும், சத்துருக்கள் காணாம போயிருவாங்க. என்னுடைய ஊழிய பாதையில எத்தனையோ பொல்லாத மனிதர்களை சாத்தான் எழுப்பி என்னை முடக்கிவிட நினைத்தான். அதிகாரிகளை எழுப்பினான், கூட்டத்தை எழுப்பினான், எத்தனை விதமாக கிறிஸ்தவர்களை எழுப்பி எனக்கு ஒரு பேச வச்சான். என்ன நடந்தது? ஒண்ணு செய்ய முடியல. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். அவங்க சிலர் காணாமலே போயிட்டாங்க. சிலர் ஆண்டவர் யுத்தம் பண்ண என்ன நடக்குது தெரியுமா? எதிரிகள் காணாம போயிருவாங்க, இல்லாம போயிருவாங்க. சிலர் உங்க கூட வந்து சேர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அது மாதிரி என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. ஊழியத்துல எதிர்த்து பரிகாசம் பண்ணி விரோதமா செயல்பட்ட சிலர் என் கூட வந்து சேர்ந்து கூட நல்ல நண்பரா இருக்காங்க, எனக்காக ஜெபிக்கிறாங்க. சிலர் காணாம போயிட்டாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆமா, எனக்கு விரோதமாய் ஒரு மத வைராக்கியம் உள்ள மத தீவிரவாத அமைப்பை சார்ந்த ஒரு சகோதரர் பாருங்க, 2 பிசினஸ், பெரிய செல்வந்தரா இருந்தவர். அழிக்காம விட மாட்டேன், தடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி எங்களுடைய ஊழியத்தை தடுக்க என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ பொல்லாத மனிதர்களை எழுப்பினாரு, அதிகாரிகளை எழுப்பினாரு, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்தாரு. அந்த மாதிரி செய்தவர் நாங்க அமைதியா அந்த கர்த்தர் யுத்தம் பண்ணோம். இன்னைக்கு அவர் இல்லை, அவருடைய பிசினஸ் போச்சு, அவருக்கு உண்டானதெல்லாம் போச்சு, அவர் வீடுக்குள்ள இந்த மரியாதை போச்சு, ஆளே இல்லை, காணாம போயிருவாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணினா அப்படிதான். அதனால நீங்க ஏன் பயப்படணும்? சும்மா இருங்க. ஆண்டவரே அவங்கள ஒண்ணு செஞ்சிடாருங்க, அவங்க மனம் திரும்பும்படி செய்யுங்க, அவங்கள ரட்சித்துருங்க அப்படின்னு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு அமைதியா இருங்க. அவர் பார்த்து கொள்வார். எதுக்கு பயப்படுறீங்க? அவர் தான் யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டார்ல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, நான் சும்மா இருப்பேன். இந்த காரியத்துல நீங்க யுத்தம் பண்றதுனால எனக்கு ஜெயம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.